குக் வித் கோமாளி ஷோவோட ஆங்கரா இருந்த மணிமேகலையோட வேலையில அடிக்கடி குறுக்கிட்ட பிரியங்கா பேசிக்கொண்டிருந்தது தான் சண்டைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலை. இரண்டு தரப்பு பற்றியும் பல்வேறு பிரபலங்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வந்திருக்கும் நிலையில இந்நிலையில பிரியங்காவுக்கு ஆதரவாக தற்போது குக் வித் கோமாளியான சுனிதா பேசியிருக்காங்க. ஒரு போட்டியாளர் எலிமினேட் ஆகுறாங்கன்னா மற்றொரு போட்டியாளர் பேசக்கூடாதா? எல்லோருக்கும் தான் அவங்களோட பயணித்த அனுபவம் பத்தி பேசுவாங்க. யார் வேண்டுமானாலும் பேசலாம், அது எப்படி ஆங்கர் வேலையை மட்டும் சொல்ல முடியும் அப்படின்னு சுனிதா கேள்வி எழுப்பியிருக்காங்க. சோ இந்த பதிவு போட்ட சில யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரியங்காவை நம்பி தான் இவ பழப்பு ஓடுது, சுனிதா யுவர் நம்பர் 1 சொம்பு ஃபார் பிரியங்கா அப்படின்லாம் பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட புகலிடம் பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி மணிமேகலை மற்றும் பிரியங்கா பிரச்சனை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பாத்தீங்கன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைனா நாம பேசலாம், ஆனா அதை சோசியல் மீடியாலலாம் கொண்டு வரக்கூடாது. உங்கள மாதிரி தான் எங்களுக்கும் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைலாம் தெரியாது. இந்த ஒரு பிரச்சனை பொது வெளிக்கு வந்ததே என கேட்க ஒரு வீடியோ பார்த்துட்டு 1000 பேர் ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன பிரச்சனையோ அவங்க இருவரிடம் இருந்து அதிகாரப்பூர்வமா வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு புகழ். அதே போல குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில முக்கியமான கோமாளியாக இருப்பவர் தான் குரேஷி. இவர் பாத்தீங்கன்னா பிரியங்கா மற்றும் மணிமேகலை ஆகிய இருவருக்கும் நெருக்கமான ஒரு நபர் தாங்க. இவர் ரீசெண்டா இந்த விஷயத்தை பத்தி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆகி செல்லும் போது பிரியங்கா தான் சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சதாகவும், அப்போ இடைமறித்த மணிமேகலை நீங்க பேசாதீங்க, ஏற்கனவே வெளியில பாத்தீங்கன்னா நீங்க தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதாவும் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பிரியங்கா பேசுவதை நிறுத்தியதாக குரேஷி தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பிரியங்கா அவங்களை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பேசியிருந்தா இது நல்லா இருந்திருக்கும். ஆனா எல்லார் முன்னாடியும் இப்படி பேசினதுனால பிரியங்கா இதனால ரொம்பவே சங்கடப்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. கடைசி ஷூட்டிங்ல தன்னை பேச அனுமதிக்காதது குறித்து பிரியங்கா பேசியதாகவும், இதை பேசி தீர்த்துட்டு ஷூட்டிங்கை தொடங்கலாம் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனத்திடமே பிரியங்கா கூறியதாகவும் குரேஷி சொல்லியிருக்காரு. இதை அடுத்துதான் மணிமேகலை கோபமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தயாரிப்பு நிறுவனம் அல்லது பிரியங்காவிடம் இருந்து பர்சனலாக மணிமேகலை மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு யாருமே சொல்லல அப்படின்னு குரேஷி சொல்லியிருக்காரு. இந்த ஷோவுக்கு கெஸ்டா வந்திருந்தவங்களும் அவங்களே இந்த ஒரு விஷயத்த ஆச்சரியமா பார்த்ததாகவும் பேசியிருந்தாங்க. குரேஷி கூறியிருக்கும் இந்த ஒரு விஷயத்த சிலர் ஆதரவாகவும் சிலர் எதிராகவும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குரேஷி மொத்தமாக பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசுவதும் உண்மையை கொஞ்சம் மறைத்து கூறுவதாகவும் சோசியல் மீடியால கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குரேஷி மட்டும் இல்லைங்க, பலரும் பிரியங்காவுக்கு தற்போது ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல குரேஷி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே தான் சுயமரியாதை முக்கியம். இதுக்கு முன்னாடி சிவாங்கி குக்கா இருக்கும்போது நீ எல்லாம் ஒரு குக்கா, உனக்கு நான் கோமாளியா அப்படின்னு மணிமேகலை கேட்டிருக்காங்க. அப்படின்னா சிவாங்கிக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு குரேஷி. ஆங்கர் பிரியங்கா பாத்தீங்கன்னா தற்போது குக் வித் கோமாளி 5ல போட்டியாளராக கலந்து கொண்டு சமைச்சிட்டு வராங்க. இந்த சீசன் 5ல பிரியங்கா தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்றாங்க. குக் வித் கோமாளி சீசன் 5ல பாத்தீங்கன்னா ஒரு ஷோக்கு ரூபாய் 18,000 ரூபாய் சம்பளமா வாங்குறாங்களாம் பிரியங்கா. அதே போல குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற மணிமேகலை எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விவரமும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற மணிமேகலை பாத்தீங்கன்னா ரூபாய் 75,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்களாங்க.